अस्सलाम वालेकुम वेलकम टू सस किचन इनकी நம்ம முஸ்லிம் வீட்டு பிரியாணியான மட்டன் பிரியாணி செய்ய போறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வீடியோங்க இது மெஷர்மென்ட்லாம் கரெக்ட்டா சொல்லிருக்கேன் இந்த வீடியோல நான் சொன்ன அளவுல நீங்க எடுத்தீங்க அப்படினா அதே டேஸ்ட் நீங்க செஞ்சாலும் வருங்க ரொம்ப ஈஸியும் கூடங்க அளவு மட்டும் நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டோம் அப்படினா பிரியாணி செம்ம டேஸ்டா வரும் இத நான் கரெக்ட்டா சொல்லிருக்கேன் ரொம்ப ஈஸியாவும் சொல்லிருக்கேன் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியும் சொல்லிருக்கேங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு சூப்பரா புரியும் இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படினு இது 10 ல இருந்து 12 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சீரக சம்பா அரிசி நான் 1 கிலோ எடுத்துர்க்கேங்க நீங்க பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம் அரை மணி நேரமா ஊறிட்டு இருக்கு பழைய அரிசியை எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு பிரியாணி நல்லா இருக்கும் பழைய அரிசி அப்படினா நான் சொல்ற அளவு கரெக்ட்டா இருக்கும் தண்ணிலாம் புது அரிசி அப்படினா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா வைக்கணுங்க பழைய அரிசி அப்படினா தண்ணி வந்து ரொம்ப கொலகொலன்னு இருக்காது புது அரிசி அப்படினா தண்ணி வந்து ரொம்ப கொலகொலன்னு இருக்கும் கையே தெரியாது இந்த மாதிரி தான் இருக்கும் பழைய அரிசினா இது ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா இந்த மாதிரி உலக்க நம்ம வீட்ல எல்லா வீட்லயும் இருக்கும் இல்லையா இதுல தான் அளந்து எடுத்துர்க்கேன் இது தலை தட்டி அளந்தீங்க அப்படினா 1 கிலோ அரிசி 5 இருக்குங்க இதுதான் எல்லாமே நம்ம அளவு எடுக்க போறோம் சோ இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லார் வீட்லயும் இருக்கும் அப்படின்றதனால இதுல நான் அளவு சொல்லிருக்கேங்க நான் வந்து கிராம்ஸ்ல சொல்லல இதுல தான் அளவு சொல்லிருக்கேன் அரிசி வந்து இது தலை தட்டி அளந்தீங்க அப்படினா 5 இருக்குங்க நீங்க வந்து அளந்து பாத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயம் அளவு பார்க்கலாம் இங்க பாருங்க சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் குமிச்சு எடுக்கல அளந்து எடுத்துர்க்கேன் இப்போ கையில கொஞ்சம் குமிச்சு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் குமிச்சு எடுக்கணுங்க இப்போ பாருங்க கையில கொஞ்சம் எடுத்துர்க்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி குமிச்சு அளந்துக்கலாம் இப்படி அளந்தீங்க அப்படினா சின்ன வெங்காயம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இது மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க நான் சொல்ற அளவுல நீங்க வந்து எல்லா மெஷர்மென்ட்டும் எடுத்தீங்க அப்படினா எல்லாமே சூப்பரா வந்துரும் பிரியாணிலாம் இது வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது ரெண்டே விப் தாங்க அரைக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கணும் அப்படினு இப்போ பாத்தீங்களா ரெண்டே விப் தான் பண்ணிருக்கேன் 1-2 அரையாம இருந்தாலும் பரவாயில்லை தான் இது தனியா எடுத்து வச்சிரலாம் இதுக்கு அப்புறம் பூண்டுங்க பூண்டு வந்து 3/4 அளவுக்கு இருக்கணுங்க பாத்தீங்களா 3/4 அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதுக்கு அப்புறம் இஞ்சி பார்க்கலாங்க அடுத்து இஞ்சி பார்க்கலாங்க இஞ்சி வந்து பாதி அளவுக்கு இருந்தாலே போதும் இஞ்சி வந்து 3/4 அளவுக்கு எடுத்தீங்க அப்படினா நெஞ்செல்லாம் கரிக்கும் பூண்டு வந்து 3/4 அளவுக்கு இருக்கணும் இஞ்சி வந்து பாதி இருக்கணும் இஞ்சி ஜாஸ்தி சேர்த்தீங்க அப்படினா நெஞ்செல்லாம் எரியுங்க அதனால இஞ்சி ஜாஸ்தி சேர்க்காதீங்க பூண்டு வந்து 3/4 அளவுக்கு இருக்கணும் இஞ்சி வந்து பாதி அளவுக்கு இருந்தாலே போதும் இதோட சேர்த்து நம்ம ஏலக்காய் பட்டை கிராம்பையும் சேர்த்து அரைச்சிடலாம் உங்களுக்கு ஈஸியா அரைஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ ஏலக்காய் பட்டை கிராம்பு அளவு பார்க்கலாம் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கிறது பாத்தீங்கன்னா பட்டை வந்து மெல்லிசான பட்டை அதனால நான் இன்னைக்கு இந்த மாதிரி 2 எடுத்துர்க்கேங்க நல்ல கனமான பட்டை எடுத்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் என்கிட்ட இல்ல அதனால நான் எடுக்கல நல்ல மெல்லிசான பட்டை அப்படின்றதனால நான் வந்து 2 எடுத்துர்க்கேன் இந்த அளவுக்கு நல்ல கனமான பட்டை அப்படினா நம்ம ஆள்காட்டி விரலோட சைஸ்க்கு நம்ம எடுத்தாலே போதும் இதுக்கு அப்புறம் கிராம்பு வந்து 20 எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஏலக்காய் வந்து சின்னதா இருக்கனால நான் 10 எடுத்துர்க்கேன் நல்ல பெரிய ஏலக்காய் இருந்துச்சு அப்படினா 6 ல இருந்து 7 எடுத்துக்கோங்க போதும் இதையும் சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டோட அரைச்சிடலாம் நமக்கு சீக்கிரமா அரைஞ்சிரும் சேர்த்தாச்சு இத நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க நல்லா மையா அரைச்சுக்கணுங்க அரைச்சிட்டேன் இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் தக்காளி பார்க்கலாங்க தக்காளி வந்து 1/4 கிலோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 7 இருக்கும் மீடியம் சைஸ்ல நான் இன்னைக்கு எடுத்துர்க்க பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளினா 8 எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல ஒரு அலக்கு அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்கறேங்க நீங்க ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் பாதி அலக்கு அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு 2-3 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் இது கொஞ்சம் பொரியட்டும் நெய் வந்து இப்பவே நான் ஃபுல்லாவே சேர்த்துட்டேங்க நான் லாஸ்ட்ல சேர்க்க போறது கிடையாது ஏன்னா நம்ம ஸ்டவ்ல தான சேர்க்கறோம் அதனால தான் லாஸ்ட் கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கு அதனால தான் நான் வந்து லாஸ்ட்ல சேர்க்க போறது கிடையாது நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஒரே மாதிரி நீங்க சீவி எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி கட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படினா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசும் சிறுசுமா கட் பண்ணீங்கனா உங்களுக்கு கட் பண்ணாதீங்க ஒரே மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து கலர் வந்தா நமக்கு வந்து பிரியாணிக்கு டேஸ்டே கொடுக்கிறது அதே சமயத்துல கலரும் இதான் கொடுக்கிறது அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சீவி எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி 4 பெரிய வெங்காயங்க இது
பிரியாணிக்கு இந்த வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உப்பு எதுவும் சேர்த்துறாதீங்க, அதுவாகவே ப்ரௌன் ஆகணும். அதுக்காக தான் நான் சொன்னேன் ஒரே மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க அப்படின்னு. நான் சீவி தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள் சூப்பராக கலர் வந்துருச்சு, நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து கலர் கொடுக்குறது. பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு. நல்லா வதங்கணும், தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிரும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். பாருங்கள் தக்காளி வந்து எவ்வளோ நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி வதங்கணுங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க போகிறது கிடையாது. பிரியாணி கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு அரைச்சோலே அதை நம்ம சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க, கீழே வந்து ஒட்டும். நல்லா கலந்து விடுங்க, இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். கீழே ஒட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம். இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணியோட மனம் சூப்பராக இருக்கும். வீட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 3/4 கிலோ கறி வாங்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். தண்ணி தனியாக கறி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ கறி மட்டும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்டவ்வில் தானே செய்கிறோம், அதனால் வந்து கறி கொஞ்சம் வேக வச்சு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். நம்ம அடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கறியை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது நல்லா கலந்து விடலாம். இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கவே இல்லை, கறியில் மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்படி சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும். கறி நல்லா வெந்து பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தாங்க, நான் எல்லா அளவும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்றத கொஞ்சம் பெருசாகவே செஞ்சுருக்கேங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் வராது, கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் மட்டும் வதங்கிறதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும், நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்க்கணுங்க. இப்போ அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது பாருங்கள் சேர்த்துட்டோம். இதையும் நல்லா கலந்து விடலாம். முஸ்லீம் வீட்டு பிரியாணி அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த அளவில் செஞ்சு பாருங்கள், நீங்களும் அதே டேஸ்ட்டில் நீங்கள் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் உப்பு, லாஸ்ட்டில் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலாவில் கொஞ்சம் கறி வேகும் நமக்கு. இதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. காரம் ஜாஸ்தி வேண்டாம், இதுவே நல்லா காரமாகவே இருக்கும். காரம் ஜாஸ்தியாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. இதுக்கப்புறம் மிளகா பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம். அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, ஜாஸ்தி வேண்டாம், பேருக்கு மட்டும் சேர்த்தா போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதையும் நம்ம சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விடலாங்க. நல்லா வதங்கணும்.
இதே நல்லா வதக்கிடலாங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். கீழே ஒட்டும், நம்ம அதை எடுத்து விட்டே இருக்கணுங்க, இல்லைனா ஒட்டிடும் நல்லா. இதுக்கப்புறம் நம்ம காமிச்ச உலக்கையில் பாதி அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்கணுங்க. இப்போ நான் கிளாஸில் எடுத்திருக்கேன். அந்த உலக்கையில் பாதி அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்க்கணும். 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்தா போதும். இதுக்கு தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, பிரியாணி வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறது. நெஞ்செரிச்சல் எதுவுமே வராது. தயிரையும் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போவே வீடு ஃபுல்லாக நமக்கு வந்து பிரியாணி வாசம் தாங்க இருக்கும். இப்போ அடுப்பு சிம்மில் தானே இருக்குது. இப்போ உடனே மூடி போட்டு மூடிடுங்க. இந்த வந்து கறி வந்து இந்த மசாலாவில் கொஞ்சம் வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போது மூடி போட்டு மூடிடலாம். 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கணும். நடுவில் ஒருத்தர் கிளறி விட்டே இருங்க, கீழே ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவில் ஒருத்தர் கிளறி விடுங்க. 2லேருந்து 3 தடவை கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நடுவில் ஒரு 2 தடவை கிளறி விட்டேங்க. இப்போயே பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. கறிலாம் சூப்பராக வெந்திருக்குங்க. முதல்ல நமக்கு வெந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு கறிலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோங்க. நம்ம 5 உலக்கை அரிசி எடுத்துருந்தோம். ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கை வந்து தண்ணி சேர்க்கணும். அப்போது நமக்கு இதில் 7.5 உலக்கு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுக்கணுங்க. அது 5 கிளாஸ் அரிசிக்கு 7.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கறி வேக வச்ச தண்ணி, மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேங்க. கழுவிட்டு நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுதான் அளவுங்க. பழைய அரிசினா, புது அரிசி அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக தான் இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். மூடிட்டேன். அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுட்டேங்க. தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். இப்போ வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் நம்ம அரிசி நல்லா களைஞ்சி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துருக்கேன். அப்படியே சேர்க்காமல் கையில் எடுத்து சேருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் அரிசியில் தண்ணி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கையில் எடுத்தே போடுங்க. எல்லா அரிசியும் சேர்த்து வச்சுப்போம். அடுப்பு வந்து ஃபுல்லே இருக்கட்டுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டே இருங்க. கீழே விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். கீழே ஒட்டியிருந்தால் நமக்கு வந்துடுங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு கொதித்து வரணும். அடுப்பு வந்து ஃபுல்லாக தாங்க இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிச்சிட்டே வருது. இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிச்சிட்டே வரும். இப்போ கலந்து விடலாம். அரிசி கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு. அரிசி உடைக்காமல் நல்லா கலந்து விடணுங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தோசை கரண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரிசி முக்கால் அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். இந்த சைஸில் ஒரு லெமன் ஜூஸ் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணியே தெரியாத அளவுக்கு அரிசி வந்து வரும். ஒரு 90% வந்துடும் அரிசி. அது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கட்டும் அடுப்புலேயே. நேச்சுரலாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு அப்படின்னு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தண்ணி எதுவும் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வேகணுங்க. ஒரு 90% அளவுக்கு வேகணும். இங்கே பாருங்கள், 90% வெந்துருச்சு. தண்ணி எதுவுமே இல்லை, அரிசி தான் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் இருக்க அரிசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் சமப்படுத்திக்கோங்க.
நீங்கள் அடுப்பில் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் நெய் சேர்ப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே நெய் சேர்த்ததுனால இப்போ நான் சேர்க்கலை. இப்போ லாஸ்ட்டில் நெய் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது அரிசி, அதனால் நான் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ மூடி போட்டு மூடிட்டேன். அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ நான் தால்ச்சா செஞ்சுருக்கேன், அது வந்து மேலே வைக்க போகிறேன். குக்கரில் தான் செஞ்சுருக்கேன், அதை அப்படியே வச்சுருக்கேன் மேலே. உங்கள்கிட்ட தால்ச்சா இல்லை அப்படின்னா நல்ல சூடான பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா சலசலன்னு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து கூட மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் தால்ச்சா வச்சுக்கிறேங்க. இதையும் மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுப்புலேயே சிம் வந்து திறந்து பார்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு சிம்மில் இருக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இது வந்து தம் விடுறதுன்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம இது எடுக்க வேண்டாம். ஒரு அரை மணி நேரம்லேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், தம்மில் இருக்கட்டும். 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இதை. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மூடி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. கீழே இருக்க அரிசியும் மேலேயும், மேலே இருக்க அரிசி கீழே இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா தான் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி கலந்து விடல அப்படின்னா கீழே இருக்க அரிசி வந்து நல்லா வெந்துடும், மேலே இருக்க அரிசி வந்து அவ்வளோ வேகாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கலந்து விடுறது ரொம்ப முக்கியங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக வருங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.